ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் மசாலா முட்டை பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். மீன்வைல் நம்ம எக் கட் பண்ணிடலாம். முட்டையை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையோட எல்லோ பார்ட்டை செப்பரேட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங்கை கொஞ்சமாக எடுத்து இந்த முட்டையில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையிலையும் ஃபில்லிங் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 முட்டையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உடையாமல் வரும். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம முட்டை பஜ்ஜி போடுற மெத்தட் தான். இந்த முட்டையை பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான எண்ணெயில் இதை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மசாலா முட்டை பஜ்ஜி ரெடி. யூஸ்வலாக ஃபில்லிங் இல்லாமல் தான் முட்டை பஜ்ஜி செஞ்சுருப்பீங்க. ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.